ஹாய் ஸ்பைடிஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே. இன்னைக்கு நம்ம எடுக்க போற வீடியோ பாத்தீங்கன்னா மோஸ்டா ஒரு vlog மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு கேட்ஜெட்டை வாங்குறதுக்காக போறோம். அது என்ன கேட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க். இதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இதுல இந்த மோட்டார் பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணவே இல்ல. ஒர்க் பண்ணுது. பட் ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு பபிள்ஸ் வரல. ஸோ அதனால வந்துட்டு இதை தான் இப்போ வேற சேஞ்ச் பண்றதா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இதே மாதிரி ஒரு மோட்டார் தான் இன்டர்னல் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணிருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஏர் மட்டும் வராது. இதுவே பாத்தீங்கன்னா தண்ணியை ஃபில்டரும் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி இதான் யூஸ் பண்ணிருந்தோம். பட் அதுவுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இதை நம்ம வாங்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு ஷாப்ல என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் 6 மந்த் தான் லைஃபே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இதை நம்ம 1 இயர்க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இதுல டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் இதே மோட்டரை ட்ரை பண்ண வேணாம். இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்காக பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு கொளத்தூர் தான் போக போறோம். கொளத்தூர் போய் தான் வந்துட்டு இந்த ஃபிஷ் மோட்டார் வந்துட்டு வாங்க போறோம். அதாவது இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டாப் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, ஹேங்கிங் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர்னு இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு வந்துட்டு வெளியே வச்சு ஃபில்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருக்கும். இதுவே டாப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வச்சிருக்க இந்த பிளேஸ்ல வந்துட்டு டாப் ஃபில்டர் வைக்க முடியாது. இந்த பிளேஸ்ல ஆக்சுவலி மேல பாத்தீங்கன்னா நமக்கு வைக்க இடம் இல்லை. அதனால டாப் ஃபில்டர் வைக்க முடியாது. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளால ஹேங்கிங் ஃபில்டருமே வைக்க முடியாது. இந்த வெளியே வச்சு யூஸ் பண்ற அந்த ஃபில்டர் வைக்கலாம். பட் அது பாத்தீங்கன்னா மினிமமே 5000 கிட்ட போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்து வேற ஏதாச்சும் இன்டர்னல் ஃபில்டர்ல ஆப்ஷன் இருக்கா, பெஸ்டான ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அப்படி நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம்னா அது உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்க, அப்பப்போ இந்த மோட்டர் ப்ராப்ளம் வருதுங்கிறப்போ உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இதுக்கப்புறமா கொளத்தூர் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸ்பைடிஸ் ஃபைனலா பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு கொளத்தூருக்கு வந்துட்டோம். இப்பதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கோம், உள்ள போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஷாப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு மோட்டர் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். அதான் மோட்டர் அண்ட் ஃபில்டர் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். ஸோ அதனால ஃபிஷஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் எக்ஸாக்டிக்கா ஏதாச்சும் பார்த்தேன் அப்படிலாம் பார்க்க டிஃப்ரெண்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோல கவர் பண்ணுவேன். ஸோ நீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆக்சசரிஸ்லாம் எங்க விற்குது அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஷாப்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டரோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். பர்டிகுலரா ஏதாச்சும் அக்வாரியம்ல போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மோஸ்டா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஆக்சசரி ஷாப்ஸ் வந்து தனியாக எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பைடிஸ் ஃபைனலா பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ரொம்ப டயர்டா இருக்குன்றனால என் கெட்டப்பே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை காட்டல. ஸோ நம்ம இப்போ அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அவுட்லெட்டுக்கான இந்த டியூப் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசா தான் இருக்கு. இதுல இருந்து வர ஏரை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த க்ளோசரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம உள்ள போற ஏரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதை வச்சு. ஸோ இதை நம்ம ஓரமா வச்சிருவோம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு இது வழியா தான் பாத்தீங்கன்னா நமக்கு பபிள்ஸ் வரும்னு சொல்லலாம். அதுதான் நினைக்கிறேன், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து பார்க்கலாம். மெயின் இது வந்துட்டு நமக்கு மெயின் திங், அதாவது மெயினான பார்ட்னு சொல்லலாம். இதுதான் மோட்டாரு. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா வெளியே மென்ஷன் பண்ணிருக்கிறது 20 வாட்ஸ் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ். ஸோ அது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல, கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றனால 5 வாட்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மோட்டார். ஸோ பார்க்க இன்னான் ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓகேவான குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான். ஸோ அதனால நம்ம வந்துட்டு அவங்களே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் இது அந்த அளவுக்கு லைஃப் தராது. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆச்சு சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு இதை பார்த்துக்கிறோம், அதாவது எந்த அளவுக்கு கரெக்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்றோன்றதை பொறுத்து வந்துட்டு இதோட லைஃப் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்றது எப்படி வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தனியா அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டார் பீஸ். இதை வந்துட்டு ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டா வந்துட்டு எடுத்துக்க முடியும். எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இது யூஸ் பண்றதுக்கான ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவ்வளோதான் இருக்கு பாக்ஸ்ல. ஸோ நம்ம இதை வேகமா வந்துட்டு அட்டாச் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இதை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். உங்ககிட்ட நான் வாங்கினப்பவே நான் சொல்லியிருந்தேன், இது ரொம்பவுமே லெங்தா இருக்கு, ஒருவேளை நம்ம டேங்குக்கு செட் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் செட் ஆகலைனாலும் பாத்தீங்கன்னா இது நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்துட்டு குட்டியாக்கிக்க முடியும். இந்த விஷயத்த நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இன்கேஸ் பத்தாம போச்சுன்னா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு ட்ரே, இதை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிருங்க. இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க இந்த ஹெட்டை வந்துட்டு இதுல கனெக்ட் பண்ணி உங்க குட்டி டேங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த குட்டியாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பெருசாக வாங்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, குட்டியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம டேங்க்ல இதை செட் பண்ணி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்பைடிஸ் ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இதை செட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின இந்த ஃபில்டரு, அதான் இன்டர்னல் ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா ஏர் பம்பும் இதில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா செட் ஆகாதுன்னு நினைச்சோம், பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக இடிக்குது, பட் ஆனால் பக்காவாக செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த பபுள்ஸ் வர பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். கீழே மேல ஸ்ட்ரைட்டா வர மாதிரியும் வச்சுக்கலாம். பட் நான் மேல வர மாதிரி ஏன் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல்ல எல்லாம் அலை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு நான் அந்த பபுள்ஸ் மேல வர மாதிரி பார்த்த மாதிரி வச்சிருக்கேன். மிச்சபடி இப்ப டேங்க் கிளியரா இருக்கு. இது எந்த அளவுக்கு அழுக்க ஃபில்டர் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். தென் இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல இருக்கு. பெருசாவும் வளர்ந்துச்சு. குட்டியா வாங்கிட்டு இருந்தோம், பட் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சு. இப்போ வெயிட்டும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குது. சோ உங்களை மீண்டும் இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.